துன்பங்களை வீணாக்கி இருக்கிறோம். துன்பங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றன. எப்படி பார்ப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சிய வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திரளும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் என்பது ஒரு கிரிக்கெட் மேட்ச் போல். அந்த துன்பம் என்கிற பந்து வீசப்படுகிற போது நம்ம அதை எதிர்கொள்கிறோம். கையில் பேட் இருக்குது. அந்த பந்து வீசப்படுகிற போது நம்ம அவுட் ஆகிடலாம். ஸ்டெம் அவுட் ஆகும், இல்லை டக் அவுட் ஆகும், இல்லை கேட்ச் அவுட் ஆகும், அவுட் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பந்தை பவுண்ட்ரிக்கும் சிக்ஸருக்கும் தூக்கலாம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் துன்பங்களினால் அவுட் ஆகி போகிறாங்க, தோற்று போகிறார்கள், துன்பங்களை வீணாக்குகிறார்கள். பேராயர் வணக்கத்துக்குரிய ஃபுல்டன் ஷீன் சொல்வார், இந்த உலகிலே அதிகமாக வீணாவது உணவும் தண்ணீரும் அல்ல, மாறாக மனிதர்களுடைய துன்பங்கள் தான். ஏன்னா துன்பங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, அளவிட முடியாத மதிப்பு, இன்எஸ்டிமபிள். இதுவரைக்கும் யாரும் துன்பத்தினுடைய ஆற்றலையும் அதனுடைய அருளையும் வல்லமை இதுவரை கண்டுபிடிக்கல, அவ்வளவு அதிகமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு புனித பவுஸ்தீனாவுக்கு சொன்னார் பாருங்க, ஒரு மிஷினரி, ஒரு இறை ஊழியர் தன்னுடைய போதனையாலும் கற்பித்தலாலும் மீட்கின்ற ஆன்மாக்களை விட நீ உன் துன்பத்தாலும் அதோடு கூடிய ஜெபத்தாலும் அதிகமான ஆன்மாக்களை மீட்பாய். சாத்தான் ஒரு முறை புனித ஜான் மரிய வியானிட்ட சொன்னானா, உம்முடைய துன்பத்தாலும் ஜெபத்தாலும் 80,000 ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகாதபடி காப்பாற்றப்பட்டன. பாருங்கள், சாத்தான் எண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இவர் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் பவுண்ட்ரியாக சிக்ஸராக அடித்தார். இறந்து போன மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரோடு வாழுகிற மனிதர்களுக்கும் அந்த துன்பங்கள் ஆற்றலாக, அந்த துன்பங்கள் ஆசீர்வாதமாக, அருளாக மாறுகிறது. அதுதானே தூய பவுல் 2 கொரிந்தியர் 4:12 சொல்வார், சாவின் ஆற்றல் எங்களிலே, வாழ்வின் ஆற்றல் உங்களிலே. பாருங்கள், சாவின் ஆற்றலாக ஒரு பந்து வீசப்படுகிறது, அதை வாழ்வின் ஆற்றலாக மாற்ற முடியும். அப்படித்தான் புனிதர்கள் மாற்றியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால், வான தூதர்கள் மனிதர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய காரியங்கள் உண்டு. புனித பவுஸ்தீனா அவங்க டைரி 1804 அதை சொல்கிறாங்க, வான தூதர்கள் மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுவதென்றால் 2 காரியங்களுக்கு பொறாமைப்படுகிறார்களாம் நம்ம பார்த்து. ஒன்று, மனிதர்களால் நற்கருணை உட்கொள்ள முடியும். 2வது, மனிதர்களால் பாடுகள் பட முடியும். பாருங்க, இது 2 வானதூதர்களால் முடியாது. என்ன நம்ம பார்த்து பொறாமப்படுறாங்க. நாம் பாடுகளை படுவதற்கு நற்கருணை ஆண்டவர் ஆற்றலாகிறார். அந்த பாடுகளையே நற்கருணையில், திருப்பலியில் நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு மரணத்தோடு ஒப்பு கொடுக்கிற போது அது வெற்றியாக, ஆற்றலாக மாறுகிறது. அதனால் நம்ம காணக்கூடிய திருப்பலிகளில் முக்கியமாக அந்த நாளில், முந்தின நாளில், அந்த ஒரு வாரத்தில் நாம் அனுபவித்த எல்லா பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் பேசியிருப்பாங்க, அவமரியாதை பண்ணியிருப்பாங்க, வம்புக்குனே சண்டை இழுத்துருப்பாங்க, தலைவலி வந்திருக்கும், வயிற்று வலி வந்திருக்கும், உடம்பு வலி வந்திருக்கும், என்னென்ன வகையில் நம்முடைய உள்ளத்தில், உடலில், ஆன்மாவில் பட்ட எல்லாத்தையுமே திருப்பலியிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அது அத்தனையும் திருப்பலியிலே இயேசுவினுடைய பலியோடு கூட ஒப்பு கொடுக்கிற போது மிகப்பெரிய ஆற்றலாக,
நாம் எதற்காக ஒப்பு கொடுக்குறோமோ, எதற்காக கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறோமோ, மிகப்பெரிய ஆற்றலாக, வல்லமையாக, ஆசீர்வாதமாக மாறும். இனி யாராவது ஒருத்தர் அசிங்கமாக பேசிட்டாங்கன்னா, நான் திருப்பி அவங்கள பேசி சண்டை போட்டால் என்ன ஆகும்? நான் அவுட்டு, நான் டக் அவுட்டு. ஆனால் அதையே நான் திருப்பலியிலே ஒப்பு கொடுக்குற போது அது மிகப்பெரிய பவுண்ட்ரியாக, சிக்ஸராக, மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுக்கிறது. அப்படி தான் புனிதர்கள், வாழுகிற மனிதர்களுக்கு எத்தனையோ பேருக்கு சுகமாக, ஆசீர்வாதம், விடுதலையாக தங்கள் துன்பங்களை மாற்றியிருக்கிறாங்க. இறந்து போன ஆன்மாக்களுக்கு அவர்கள் விண்ணகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும். அது எப்படி முடியும்? ஏன்னா இன்றைக்கு தவறான போதனைகள், புரட்டு போதனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. முன்மாதிரி, தவறான முன்மாதிரி. இப்போ இயேசுவை போல ஒருத்தர் இருக்கார், இயேசுவின் வல்லமையோட இருக்கார். என்ன செய்யணும்? அவர் பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுக்கிறார். அவர் கேட்க முடியாதவர் கேட்க செய்கிறார். நோய்கள் சுகமாகிறது. அப்போது அற்புதம் செய்யக்கூடிய இயேசுவையும் அதே போல் அற்புதம் செய்கிறவர்களையும் இயேசுவை போல இருப்பதாக பார்க்க. இல்லை பிரசங்கம் வைக்கணுமா, செய்தி கொடுக்கணுமா, உடனே கோட்டு சூட்டு டை போட்டு அங்கே நின்று செய்தி கொடுக்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய சூழ்ச்சிகள். புனித ஃபௌஸ்தீனா சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒரு நாள் திடீரென என் முன்னால் வந்து நின்னார். அவருடைய ஆடைகளெல்லாம் களையப்பட்டு, உடலெல்லாம் இரத்த காயங்களால் மூடப்பட்டு, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரும் இரத்தமுமாக வடிந்து கொண்டு, அவலட்சணமான முகத்தோடு, காரி துப்பப்பட்ட முகத்தோடு வந்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் தான் மணமகன், என் மணமகளாகிய நீ, அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னை போல ஒத்திருக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவை போல் நம்மை மாற்றுவது எது மாற்றும் தெரியுமா? நம்முடைய பாடுகள் மாற்றும். இயேசு எந்த கோலத்தில் இருந்தாரோ, எப்படி பாடுகளை சுமந்தாரோ, அதே போல அவரை நாம் ஒத்திருக்க வேண்டும்.